ஓகே, வீடியோக்குள்ளே போயிடும். ஓகே, 11வது கொஸ்டின் என்னென்னா, ஒரு சீரான வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயிலிருந்து 450 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டியில் நீர் முற்றாக நிரம்புவதற்கு 8 நிமிடம் எடுக்கின்றது. குழாயில் நீர் பாய்ந்து வரும் வீதத்தை காண்க. அப்படி இதான கொஸ்டின். என்ன சொல்கிறான்டா? ஸோ எத்தனாவது கொஸ்டின்? 11வது கொஸ்டின். ஸோ ஒரு குழாயிலிருந்து என்ன ஆகுதாம்? நீர் பாய்தாம். நீர் பாய்ந்து ஒரு தொட்டியை நிரப்புதாம். அந்த தொட்டியில் இருக்கிற நீரின் அளவு என்னது? எவ்வளோ நீர் இருக்குது? 450 லிட்டர். இந்த 450 லிட்டர் நீரை நிரப்புறதுக்கு அந்த குழாய்க்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? 8 மினிட்ஸ் அந்த குழாயிலேருந்து நீர் வந்தால் தான் இந்த தொட்டி வந்து நிரப்பப்படுது. ஸோ தட் வீதம் என்று சொல்கிறது என்னென்னாப்போ, வீதம் என்று சொல்கிறது ஓர் அலகு நேரத்தில் பாயும் நீரின் அளவு. ஓர் அலகு நேரத்தில் பாயும் நீரின் அளவு. அது என்னது? ஓரலகு நேரம். ஓர் அலகு நேரம் என்று சொல்கிறது ஒரு செகண்ட், இல்லாட்டி ஒரு மினிட், இல்லாட்டி ஒரு ஹார். ஒரு செகண்டில், இல்லாட்டி ஒரு நிமிடத்தில், இல்லாட்டி ஒரு மணித்தியாலத்தில் பாயிர நீரின் அளவு தான் வீதம். ஸோ தட் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுமெண்டா, இந்த வீதம் நீரின் அளவு என்னத்தில் இருக்கும்? மீட்டரில் இருக்கும். ஸோ தட் எவ்வளோ நீர் இதில் பாஞ்சிருக்கு, ஸோ மொத்தமாக எவ்வளோ நீர் இருக்குது? 450 லிட்டர் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் வந்து நீர் பாஞ்சிருக்கு? 8 நிமிஷத்தில். பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? இது 1 ஆகும், இது 60 ஆகும். ஸோ 60 லிட்டரின் கீழ் 1 நிமிஷம். இது என்ன நேரம்? ஓர் அலகு நேரம் தானே. ஓர் அலகு நேரம். ஸோ ஓரலகு நேரத்தில் பாய்ந்த நீரின் அளவு தான் என்னது? வீதம். ஸோ தட் வீதம் என்னென்று வரும்? 60 லிட்டர் மினிட் என்று வரும். இது வந்து மெத்தட் 1. ஓகே, மெத்தட் 2 என்னண்டா நேர் விகித சமன் அதில் வச்சு செய்யலாம். மெத்தட் 1 ஓகே தானே. மெத்தட் 2 என்னண்டா 450 லிட்டர் நீர் நிரப்புறதுக்கு 8 நிமிஷம் இருக்குதுண்டா. ஓகே, ஒரு நிமிஷத்தில் குழாயில் இருந்து எவ்வளோ லிட்டர் நீர் வந்திருக்கணும், அது எக்ஸ்டெண்ட் வைப்போம். ஸோ தட் இது முதலாவது ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷனை முதலாவதால் பிரிப்போம். பிரிச்சிங்கன்னா வரும் எக்ஸின் கீழ் 450. அப்படியே 450 லிட்டர் ஒரு நிமிஷம் கீழ் 8 நிமிஷம். ஸோ நிமிஷம் வெட்டுப்பட்டுச்சண்டா இங்கே 450 இருக்குது. எக்ஸ் எழுவாய மாட்டோமாக்கு. ஸோ குறுக்க இருக்கணும்னா 480 லிட்டரின் கீழ், லிட்டர் தர 1 கீழ் 8 என்ன வெட்டுப்பட்டுரும் இது அலகு. ஸோ 60 லிட்டர். ஒரு நிமிஷத்தில் அந்த குழாயிலேருந்து பாயிற நீரின் அளவு என்னது? 60 லிட்டர். அதாவது ஓரளவு நேரத்தில் குழாயிலேருந்து பாயிற நீரின் அளவு என்னது? 60 லிட்டர். ஸோ அதன் வீதம் என்ன வரும்? ஓரளவு நேரத்தில் பாயும் நீரின் அளவு. ஓரளவு நேரத்தில் பாயிற நீரின் அளவு. ஸோ வீதத்துக்கு அலகு என்னது? லிட்டரின் கீழ் செகண்ட் ஆர்எல்ஸ் மீட்டர் ஆர்எல்ஸ் ஹார். ஸோ தட் 60 லிட்டர் ஓரளவு நேரம். என்ன அலகு நேரம்? மினிட்டில். ஓகேயா? போட்டு போய்கொண்டே இருக்கலாம். ஈஸியான கொஸ்டினாக. வீதம் மட்டும் சொல்கிறது சின்ன விஷயம். ஸோ அட்வான்ஸ் லெவல் கம்பைன் மேக்ஸ் எடுக்கிறவங்க ஆர்எல்ஸ் பயாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்க கவனித்து வச்சுக்கோள். பெருசாக சிந்திக்காத பேசிக்காக நல்லா வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியமாக. ஸோ அதில் கவனத்தை செலுத்து. 12வது கொஸ்டின் என்னென்னா, ஓர் இணைகரத்தின் எதிர் டேஷ் சமனாகும். ஓர் இணைகரத்தின் ஒவ்வொரு மூலைவிட்டத்தினாலும் அதன் டேஷ் இருசம கூறிடப்படுகின்றது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்லி என்னென்னா இணைகரம்னா என்னென்னு தெரியணும். ஸோ இப்போ சொல்லப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. இது ரெண்டில் எது இணைகரம்? இது ஒரு இணைகரம். இது இணைகரமாக இல்லை, இதுவும் இணைகரம் தான். எதனால் நான் அதை சொல்கிறேன்னுடா, ஒரு கொஷனாக எஸ்டபிள்யூசி பேப்பரில் ஒரு வந்த கொஷனுண்ட நாங்கள் வளமையாக படித்தது எங்களோட சிஸ்டத்தில் இருந்தது வந்து இந்த இணைகரம் தான். இதை தான் இணைகரம்னு போடுவாங்க. இப்படி வர்றதே இல்லை.
சடனாக வந்து எஃப்டபிள்யூசியில் இப்படி ஒரு இணையகரத்தை போட்டு இது இந்த பரப்பளவு காண சொல்கிறேன் அந்த இதில் கொஷின்ஸ் கேட்டோன்னே இவனுக்கு அது இணையகரம் பண்ணாது தெரியல. ஸோ தட் இப்படி இருந்ததை ரொட்டேட் பண்ண என்ன வரும், இதானே வரும். ஸோ அதுக்கெல்லாம் குழம்பு கூடாதான், எல்லாமே இணையகரம் தான். ஸோ இணையகரத்தின் பண்பை வச்சு தான் பண்பை சொல்லுவான், பண்பை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும் அது ஒரு இணையகரமாக இல்லையாண்டு. பண்பு சரியாக இல்லாட்டி அது இணையகரம் இல்லை. ஸோ இணையகரத்தின் பண்புகள். ஸோ இந்த இணையகரத்தை எடுப்போம். இணையகரத்தின் முதலாவது பண்பு என்னென்னா இணையகரம் உண்டுண்ட எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும். எண்ணத்தில் சமன், நீளத்தில் சமன், அண்ட் தென் அந்த பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஏபி வந்து டிசிக்கு சமனாக இருக்கும், அண்ட் தென் பிசி வந்து ஏடிக்கு சமனாக இருக்கும். எண்ணத்தில் சமனாக இருக்கும், நீளத்தில் சமனாக இருக்கும். அண்ட் தென் ஏபி வந்து டிசிக்கு சமாந்தரமாக இருக்கும். எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். ஸோ இது எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். பிசி வந்து ஏடிக்கு எதிர்பக்கம், ஸோ சமாந்தரமாக இருக்கும். இப்படி ஒரு தரவு தாரான். ஒரு ஏபிசி டின்ற ஒரு நாட்பக்கல் இருக்குது, அந்த நாட்பக்களோட எதிர்பக்கங்கள் சமாந்தரமும் சமனுமாக இருக்கான்னா அது என்னது, இணையகரம். போட்டு போய்கொண்டே இரு. ஆல்ரைட். ஸோ தட் இது முதலாவது பண்பு. ரெண்டாவது பண்பு என்னென்னா ஒரு இணையகரத்தின் எதிர்கோணங்கள், அதாவது இந்த கோணம் இருக்கு இல்லையா, கோணம் டிஏபி இஸ் ஈக்குவல் டு கோணம் டிசிபி, அதாவது எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். எதிர்கோணம் இதெல்லாம் இதுக்கு எதிரி தானே, எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். அதை நீ போட்டுக்கொள்ளலாம், அதை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது ரெண்டாவது பண்பு. ஸோ மூன்றாவது பண்பு என்னென்னா, ரெண்டு பண்பு பார்த்துட்டோம். மூன்றாவது பண்பு என்னென்னா ஒரு இணையகரத்துக்கு 2 மூலைவிட்டம் இருக்குது. அப்போது எத்தனை மூலைவிட்டம் இருக்குது, 2 மூலைவிட்டம் இருக்குது. ஸோ ஏ டு சி ஒரு மூலைவிட்டம், டி டு பி ஒரு மூலைவிட்டம். ஸோ இந்த ஏ டு சி இருக்கிறது வந்து பிரதான மூலைவிட்டம் என்று சொல்லுவாங்க. இதே வந்து துணை மூலைவிட்டம். இது பிரைமரி, இது செகண்டரி. ஆல்ரைட், குறித்து வச்சுக்கொள்ளலாம். நான் சொன்னது புரியாட்டி திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்து செஞ்சுக்கொள். அண்ட் தென் இந்த மூலைவிட்டங்கள் என்ன செய்யும்னா இந்த இணையகரத்தின் பரப்பை வந்து இருசம கூறிடும். அதாவது இந்த மூலைவிட்டத்தை வந்து நீங்கள் போடுறீங்கண்டா, மூலைவிட்டத்து வழியே இந்த இணையகரத்தை வெட்டினீங்கண்டா இந்த பரப்பும் சமனாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூலைவிட்டத்தின் வழியே இந்த இணையகரத்தை வெட்டினீங்கண்டா இந்த பரப்பும் சமனாக இருக்கும். ஸோ தட் இதான் இதில் இருக்கிற பண்புகள். என்னென்ன பண்புகள், ஒரு இணையகரத்தின் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும், ஒரு இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும், அண்ட் தென் இணையகரத்தின் மூலைவிட்டங்கள் அதன் பரப்பை இருசம கூறிடும். சரி, என்ன கேட்டிருக்கிறான், ஒரு இணையகரத்தின் எதிர்பக்கம் எதிர் டேஷ் சமனாகும். என்னென்ன சமனாக இருக்கும், எதிர் பக்கங்கள் ஸ்லாஷ் கோணங்கள் ரெண்டையும் போட்டுமா, எதிர்பக்கங்களும் சமன் எதிர்கோணங்களும் சமனாக இருக்கும். ஸோ தட் ரெண்டையும் போட்டால் தான் 1 மார்க்ஸ். ஸோ இதுக்கு 1 மார்க்ஸ், டோட்டலி 2 மார்க்ஸ். ஸோ நீ கோணங்கள் மட்டும் போட்டாண்டா சில டைம்ஸ் சம்டைம்ஸ் 1 மார்க்ஸ் தருவான், இல்லாட்டி அரை மார்க்ஸ் தான். ஸோ அடுத்தது என்னது, ஒரு இணையகரத்தின் ஒவ்வொரு மூலைவிட்டத்தினாலும் அதன் டேஷ் இருசம குறியிடப்படும், அதன் பரப்பு இருசம குறியிடப்படும். ஓகே, ஈஸியான கொஷன். அப்போ பார்த்துட்டு போய்கொண்டே இருக்கணும். ஆல்ரைட், அடுத்த கொஷன் 13வது கொஷன். பக்கங்களில் 1 தொடக்கம் 6 வரைக்கும் இலக்கமிடப்பட்டுள்ள ஒரு கோடாத தாயக்கட்டை, அதாவது சீரான தாயக்கட்டையாக பக்கங்கள் சீராக இருக்கும், எல்லா பக்கமும் வந்து சதுரமாக தான் இருக்கும், எதுவும் உடைஞ்செல்லாம் இருக்காது. அதான் கோடாத அர்த்தம். கோடாத தாயக்கட்டை உருட்டும் போது 2 ஒரு மடங்கு அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஆல்ரைட், இது ஒரு நல்ல கொஸ்டின். பட் நிறைய பேர் இதில் பிழை வாங்கியிருந்தாங்க. எதனால் பிழை வாங்கியிருந்தாங்கன்னு பாருங்கள். இப்போ தெரியும் எதனால் பிழை வருதுண்டு. தாயக்கட்டைன்னா என்னது, தாயக்கட்டையை பார்க்காத வருந்தாண்டா உருட்டி இருக்க மாட்டீங்களே, யாரும் உருட்டி இருக்க மாட்டீங்களே. ஸோ உருட்டி இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இதான் ஒரு தாயக்கட்டையா. தாயக்கட்டைக்கு எத்தனை முகம் இருக்கும், 1 2 3, கீழே 1 4 5 6 முகங்கள் இருக்கும். ஸோ அதற்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு முகத்துலேயும் 1 2 3 4 5 6 நம்பர் போடுறான்.
ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு முகமாக என்ன சொல்கிறான்டா, இதில் 2 மடங்கு 2 ஒரு மடங்கு அல்லது 3 ஒரு மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ தட் தாக்கட்டை உருட்டுறீங்க. எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 1 2 3 4 5 ஒரு நம்பருக்கு இருக்கான பாசிபிலிட்டிஸ் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 6ல் 2 மடங்கு அண்ட் தென் 3 மடங்கு கிடைக்கிற பாசிபிலிட்டி பார்ப்போம். எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்குது மொத்தமாக? பாசிபிலிட்டி 6 பாசிபிலிட்டி. 6ல் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. அது என்னென்னு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ சொல்லுங்கள், 2 மடங்குகள் என்னது இதில்? 1 ஒரு 2 மடங்கா? இல்லை. என்னென்ன இருக்குது 2 மடங்குகள்? 2 1 மடங்கு என்னது? 2 4 6. எத்தனை இருக்குது டோட்டலாக? 3. எத்தனை மடங்குகள் இருக்குது? 3 மடங்குகள் இருக்குது. 3 மடங்குகள் என்னென்ன வரும்? 3 6 3, 6 டோட்டல் எத்தனை மடங்குகள் இருக்குது? 2 மடங்குகள். ஸோ இந்த 3 கிடைக்கிறதுக்கான நிகழ்வு என்னது? 6ல் 3 சான்ஸ் இருக்குது 2 மடங்கு கிடைக்கிறதுக்கு. அல்லதண்டா ஆர். அப்போ என்ன செய்யணும்னா +2 போடணும். 3 மடங்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை இருக்குது? 6ல் 2 பாசிபிலிட்டி. 6ல் 2 பாசிபிலிட்டி கூட்டினீங்க என்னென்ன வரும்? 5 கீழ் 6. ஸோ நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, பாசிபிலிட்டிஸை பார்க்குறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா 2 கிடைக்கும், 4 கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ எழுதுறது அதை 2, 4, 6 எழுதுறது. இப்போ இங்கே 3, 6 இருக்குது தானே. ஸோ என்ன செய்யறதுன்னா 3 மட்டும் போடுறது, 6 போடுறது இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி 6 இருக்குது தானே அப்படின்ட்டு. பட் 6ன்றது 3 மடங்கு 2 மடங்கு. கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? 2 மடங்கு கிடைக்கணும், 3 மடங்கு கிடைக்கணும். தனித்தனியாக கேட்டிருக்கான். ஸோ தட் 2யுமே நீங்கள் கவுண்ட் 2 தடவை 6 கவுண்ட் பண்ணணும். அப்போ இங்கேயும் திரும்பி இன்னொருக்காகவும் 6 வரும். ஸோ அப்போ என்ன வரும்? 5 வரும். 5 கீழ் 6. அப்படி இந்த 6 போடாமல் விட்டீங்கண்டா 4 கீழ் 6 வரும். அதை சுருக்குனீங்கண்டா 2 கீழ் 3 வரும். ஆன்சர் P2 வரும். ஆல்ரைட். ஸோ கவனித்து கொஷனை செய்யணும். ஸோ அடுத்த கொஷன் என்னது? உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் விட்டம் PQ ஆகும். ஓகே, தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஆல்ரைட். ஸோ இதை PQ என்று சொல்கிறது என்னது? வட்டத்தின் விட்டம். விட்டம் என்று சொல்கிறது என்னது? 6 2 மடங்கு. 6 என்று சொல்கிறது என்னது? வட்டத்தின் மையத்திலிருந்து விளிம்புக்கு வரைகிற கோடு. ஸோ தட் 6 2 மடங்கு தான் விட்டம். அதானே? ஓகே. ஸோ ஒரு தியரம் ஒன்று இருக்கு. என்னென்னா, ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து விட்டம் ஒன்று வரைகிறீங்க. மையத்துக்கூடாக விட்டத்தை வரைஞ்சிங்கண்டா, இப்போ இது ஒரு அரை வட்டம், இது ஒரு அரை வட்டம், இது இன்னொரு அரை வட்டம் தானே. இது ஒரு அரை வட்டம், இது இன்னொரு அரை வட்டம். ஸோ இந்த அரை வட்டத்துக்குள்ளுக்கிற அமைக்கிற அந்த இது ஒரு பக்கமாக வச்சு அமைக்கிற கோணம் என்னவாக இருக்கும்னா செங்கோணமாக இருக்கும். என்ன தெரியுமாண்டா? அரை வட்டத்துக்குள்ளே, அதாவது அரை வட்டம்ண்டா விட்டம் அந்த அரை வட்ட கோணம் என்னவாக இருக்குமாண்டா செங்கோணமாக இருக்கும். ஸோ தட் இது ஒரு அரை வட்டம். இந்த அரை வட்டத்தின் கோணம் என்னவாக இருக்கும்? இங்கேருந்து அமைக்கிற கோணம் இது செங்கோணமாக இருக்கும். என்ன தியரம்? அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தியரம். ஆல்ரைட். 92 இது. ஆல்ரைட், பாருங்கள் 92. இன்னொரு விஷயம், ஒரு வட்டத்தில் கவனிக்கணுமா? திரும்ப இந்த மாதிரி கொஷின் வந்தால் தடுமாறுறது இல்லை. ஒரு வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் இருந்து 1 2, ஸோ A B C D 4 புள்ளிகள் இருந்து ஒன்றோடு ஒன்று இணைச்சிங்கண்டா அதுக்கு பேர் என்னது? இது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கலில் 2 லாஸ் இருக்குது. ஸோ அதில் முதலாவது லா என்னென்னா, வட்ட நாட்பக்கல்ட எதிர்கோணங்கள், இந்த கோணம் இந்த கோணம் எக்ஸும் பையும் எதிர்கோணங்கள். ஓகே, எதிர்கோணங்கள்ட கூட்டுத்தொகை என்னவாக இருக்குமெண்டா, வட்ட நாட்பக்கல்ட எதிர்கோணங்கள்ட கூட்டுத்தொகை 180 பாகை. ஸோ தட் இப்போ சொல்லுங்கள், இந்த PQRS என்று சொல்கிறது ஒரு வட்ட நாட்பக்கலா இல்லையா? இது ஒரு வட்ட நாட்பக்கல். எதனால் வட்ட நாட்பக்கல்ண்டா, வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் அமைந்திருக்கு. வட்டத்தின் மீது அமைந்திருக்க 4 புள்ளி. இது ஒரு வட்ட நாட்பக்கல். இது ஒரு வட்ட நாட்பக்கலா? இது ஒரு வட்ட நாட்பக்கலா? இது ஒரு வட்ட நாட்பக்கலா? இல்லை. வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் இருக்கா? இல்லை. 3 புள்ளிகள் தான் வட்டத்தின் மீது இருக்குது. மற்ற புள்ளி வட்டத்துக்கு உள்ளே இருக்குது. வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் இருந்தால் ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல்ன்ற முதலாவது தியரம் என்னென்னா,
வட்டநாட்பக்களோட எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை ஒரு நேயக்கோணம். நேயக்கோணம் என்று சொல்கிறது 180 பாகை. கூட்டுத்தொகை 180. ஸோ தட் இது ஒரு வட்டநாட்பக்கள். விச் மீன்ஸ் கவனி, விச் மீன்ஸ் இது ஒரு வட்டநாட்பக்கள் தானே. இந்த கோணமும் என்னவா இருக்கும்? இந்த கோணத்தின் கூட்டுத்தொகையும் இந்த கோணத்தின் கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 180. அதே மாதிரி இந்த கோணத்தின் கூட்டுத்தொகையும் என்னவா இருக்கும்? ஸோ இதை எக்ஸ்எண்ட் இதை வந்து வையண்டு வைக்கிறேன்னா, இது வையண்டு வைக்கிறேன். இது ஒரு வட்டநாட்பக்கள் தானே. வட்டநாட்பக்கள் எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஸோ தட் இது வந்து 110, இது வந்து y. ஸோ தட் 110 + y = 180. என்ன தியரம்? வட்ட நாட்பக்கள் ஒன்றின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. ரைட். ஸோ தட் வையை கண்டுபிடிக்கலாம். என்ன வரும்? 70 வரும். கழிச்சிங்க என்ன பக்கம் கொண்டு வந்து. ஸோ தட் y வந்து 70. ஸோ இந்த முக்கோணியில் 92 தெரியும் தானே உங்களுக்கு? 92 தெரியும். ஸோ இந்த முக்கோணி எடு, அந்த முக்கோணி எடு. ஸோ இது P, இது R, இது Q. ஸோ இது தெரியும் தானே y என்னது? 70. இது 92 தெரியும். ஏன்னா அது ஒரு PQ வந்து ஒரு விட்டம், வட்டத்தின் விட்டம் அதில் எதிரமைக்கிற கோணம் வந்து 90. அதான் 90 போட்டிருக்கோம் இங்கே. ஸோ தட் எதாவது எக்ஸ். ஸோ ஒரு வட்டத்தின் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை என்னது? 180. ஸோ தட் இது வந்து 70, இது 90, இது வந்து எக்ஸண்டா 70 + 90 + x = 180. ஸோ தட் 180லேருந்து என்னத்தை கழிக்கணும்? 160 கழிச்சிங்கண்டா என்ன வரும்? எக்ஸ் வரும். தூக்கம் வரும் இல்லை, எக்ஸ் வருமா? எக்ஸ் வரும். என்ன வரும் இப்போ? 20 பாகை. ஆகவே எக்ஸ் வந்து என்னது? 20 பாகை. ஸோ ஒரு கொஷன் செஞ்சால் இதில் பார்த்தீங்கன்னா வட்டநாட்பக்கள் தீரம் வருது, அரைவட்ட கோணம், செங்கோணம் என்ற ஒரு தீரம் வருது, அண்ட் தென் முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்ற ஒரு தீரம் வருது. ஸோ இந்த கொஷன் டைம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். எப்போ வரைக்குமெண்டா ப்ராக்டிஸ் பண்ண டைமில் மட்டும். நீங்கள் கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுமெண்டா ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி கொஷன் பார்த்தோன்னே மைண்ட் டிரெக்டாக வந்து ஆன்சருக்கு போகும். ஸோ இதான் மேக்ஸின் பியூட்டி. ஸோ அதனால தான் சொல்கிறது மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமெண்டு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ தட் அந்த கொஷனை பார்த்து இந்த மாதிரி கொஷன் வந்தால் என்னென்ன செய்யணுமெண்டா ஃபஸ்ட்டாக வட்டநாட்பக்கள் என்ன பார்த்துட்டு என்ன செய்யணும்? வட்டநாட்பக்கள் தியரியை வந்து அப்ளை பண்ண முடியுமான்றதை பாருங்கள். அப்ளை பண்ண முடிஞ்சதை பண்ணி ஆன்சர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். ஈஸியாக இருக்கும் ஜியோமெட்ரியை செய்கிறதுக்கு. ஆல்ரைட். 15வது கொஸ்டின். இவ்வட்டவணைக்கேற்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 800,000 8 lakhs பெறும் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. என்ன சொல்லியிருக்காங்கண்டா, ஆண்டு வருமானத்தில் முதல் 500,000க்கு வந்து வரி இல்லை, அடுத்த 500,000க்கு 4%, அதுக்கடுத்த 5 லட்சத்துக்கு 500,000க்கு இன்னொரு 8%. என்ன மீனிங்கண்டா, இப்போ ஒருத்தர் 15 மாத வருமானம், இவர் எவ்வளோ வாங்குறாருன்னா 8 லட்சம். ஸோ 8 லட்சத்தை நீங்கள் என்ன பண்ணணுமெண்டா இந்த 5 லட்சம் கேட்டகரியில் போடணும். ஸோ 8 லட்சத்தில் 5 லட்சம் வந்துச்சுண்டா 5 லட்சம், அடுத்து இன்னொரு 5 லட்சம் இருக்கா? இல்லை தானே. ஸோ அடுத்து 3 லட்சம் தான் இருக்குது. ஸோ இந்த 3 லட்சம் எதுக்குள்ளே வரும்? இந்த கேட்டகரியிலே வரும். ஸோ இந்த கேட்டகரிக்கு எத்தனை % வரி? 4% வரி. 3 லட்சத்துக்கு 4% பாரப்பு ரூபாய் 3 லட்சத்துக்கு 4% போட்டேன்டா. இப்படி தான் எக்ஸாம்பிள் செய்யணும். பார்ட் 1க்கு இப்படி தான் செய்யணும். 3 லட்சத்துக்கு இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு இதை மட்டும் போடு, ரெண்டாக பிரிச்சுட்டு ரூபாய்னு போடுங்க. ரூபாய்னு போட்டு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இதை போடு, 3 லட்சத்துக்கு போடு, 12,000 வரும்னு நினைக்கிறேன்னா 12,000. ஓகே, 12,000 தான் வரும் நினைக்கல, 12,000 தான். ஸோ எவ்வளோ? இதுதான் கொஷன். செலுத்த வேண்டிய வருமான வரி எவ்வளவு? 12,000. இன்கேஸ் சப்போஸ் இவருக்கு இவருண்ட வருமான வரி 12 லட்சம் என்று வை, 1.2 மில்லியன், 12 லட்சம் என்று வை. ஓகே, 12 லட்சம் என்று வைங்க அதில். ஆல்ரைட், 12 லட்சம். ஸோ ஃபர்ஸ்ட் 500,000க்கு 0% இன்ட்ரெஸ்ட், அடுத்த 5 லட்சத்துக்கு 4%,
அதுக்கடுத்த 5 லட்சத்துக்கு 8%. ஸோ ஃபஸ்ட் 500,000 போயிட்டுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5 லட்சம் போயிட்டு 5 லட்சத்துக்கு வரி இல்லையே, மிச்சம் எத்தனை லட்சம் இருக்கும்? 7 லட்சம் இருக்கும். 7 லேக்ஸ் இருக்கும். 7 லேக்ஸ் இருக்கும். 7 லட்சம் இருக்கும். அந்த 7 லட்சத்தில் 5 லட்சம், அடுத்த 7 லட்சம் இருக்கு இல்லையா, அந்த 7 லட்சத்தில் 5 லட்சம் ஒன்று இருக்குது, 2 லட்சம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 500,000 12 லட்சத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? 12 லட்சத்தை பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 லட்சம் 0 இன்ட்ரெஸ்ட், அடுத்த 5 லட்சம் 4%, அதுக்கு அடுத்ததுக்கு 8%. ஸோ இப்போ என்ன செய்யணும்? இந்த 5 லட்சத்துக்கு 4% பார்க்கணும், இந்த 2 லட்சத்துக்கு 8% பார்க்கணும். பார்த்து மொத்த வருமான வரி என்று கேட்டால் கண்டு கூட்டி விட்டிங்கன்னா சரி. ஆல்ரைட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு அரை வட்டத்தையும் ஒரு முக்கோணையும் கொண்ட ஒரு கூட்டுருவம் காட்டப்பட்டுள்ளது. முழு உருவத்தினதும் பரப்பளவை காண்க. ஆல்ரைட். ஸோ என்னென்ன உருவம் இருக்குதுல பிரியாத, ஒரு அரை வட்டம் இருக்குது ப்ளஸ் ஒரு முக்கோணம் இருக்குது. முக்கோணத்தை ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க, அதானே இது அர்த்தம் இங்கே. ஸோ இதோட மொத்த நீளம் என்னது? 14. ஸோ இதோட ஆரை என்னவாக இருக்கும்? இந்த அரை வட்டத்தின் ஆரை என்னது? 7 சென்டிமீட்டர். அதானே கொடுத்துருக்கான் மையம். அந்த மையத்தோடு தான் பிரிக்கிறான். கூட்டுருவம் தானே, கூட்டுருவத்தோட இந்த புள்ளி என்ன சொல்கிறதுன்னு அரை வட்டத்தின் மையம். ஆல்ரைட். ஸோ தட் ഇതിൻ്റെ பரப்பளவு காண்றதுக்கு என்ன செய்யும்? முக்கோணத்தின் பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. அரை தர அடி தர செங்குத்து உயரம். ஸோ செங்குத்து உயரம் என்னது? செங்குத்து உயரம் இதான். இது என்ன கொடுத்துருக்கான்? 7 கொடுத்துருக்கான் தானே. அடி என்னது? 14 சென்டிமீட்டர் தர 7 சென்டிமீட்டர். இது என்ன? ஒரு 49 சென்டிமீட்டர் வர்க்கம். முக்கோணத்தின் இந்த முக்கோண இந்த பகுதியின் பரப்பளவு கண்டுட்டோம். இப்போ காண வேண்டியது என்னது? அரைவட்ட அந்த பகுதியின் பரப்பளவு. ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான கோவை என்னது? 6 ஆரையுடைய வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் வர்க்கம். அப்போ அரை வட்டம் என்று சொல்கிறது என்னது? இதுண்ட அரைவாசி. அரை வட்டத்தின் பரப்பளவு வந்து ஹாஃப் பை ஆர் வர்க்கம். முழு வட்டத்தின் பரப்பளவு அரைவாசி. ஸோ முக்கால் வட்டம் என்று சொல்கிறது அரை வட்டத்தின் அரைவாசி. ஸோ அரை வட்டத்தின் பரப்பளவு என்னது? அரை பை ஆர் வர்க்கம். இதை ரெண்டாலும் திரும்ப பிரிக்கணும். ஸோ 1/4 பை ஆர் வர்க்கம். ஆர் எப்படி சொல்லலாமண்டா, ஸோ ஒரு முழு வட்டம் இருக்குது, முழு வட்டத்தை மையத்துக்கூடாக நீங்கள் 4ஆக பிரிக்கிறீங்க. இது மையம். ஸோ இந்த போர்ஷன் வந்து 4ல் 1 பங்கு. 4ல் 4 பங்கு என்னது? முழு வட்டம். 4ல் 4 பங்குக்கான பரப்பளவு என்னது? பை ஆர் வர்க்கம். ஸோ 4ல் 1 பங்குக்கான இது என்னதுன்னு கேட்டேன். என்ன செய்யணுமெண்டா எக்ஸ்ன்னு வைங்க பரப்பளவு. ஸோ 1/4 பை ஆர் வர்க்கம் தான் எக்ஸ்ன்னு வரும். ஸோ தட் ஓகே தானே. ஸோ ஈஸியாக போடலாம். ஸோ என்னென்னா இதில் இப்போ இப்படி கொஷின்ஸ் நான் போட்டிருந்தேன், இதில் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியலைண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் நம்பர் தந்துருக்கேன்னா அதை கிளிக் பண்ணி அந்த சேனல்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு சில நம்பர்ஸ் போட்டிருக்கேன், கண்டெக்ட் பண்ணுற நம்பர்ஸ். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். இஃப் பாசிபிள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை பார்த்து கரெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன்னா. ஆல்ரைட். ஸோ இந்த அரை வட்டத்தின் பரப்பளவுக்கான கோவை இப்போ தெரியும் தானே. இந்த ஆரை என்னது? 7 சென்டிமீட்டர். இதன் பரப்பளவு ஹாஃப் பை ஆர் வர்க்கம். ஸோ தட் அரை தர 22/7 தர 7 என்ன வரும்? அலகு சென்டிமீட்டர் வர்க்கம். சுருக்குறீங்கண்டா 11. இது 7 1. ஸோ 77 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே கூட்டு உருவிண்ட பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு தெரியும், அது என்னது? 49 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த வட்டத்தின் அரை வட்டத்தின் பரப்பளவு தெரியும், 77 சென்டிமீட்டர் வர்க்கம். கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 49
77 கூட்டி பாருடா அப்பு. 7 மஞ்சும் 12 126 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். சென்டிமீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம் போடுறதில்ல. அது இல்லாமல் சென்டிமீட்டர்னு போடுறதில்ல. அழகு முக்கியம், அழகு இருந்தால் தான் மார்க்ஸ் இருக்கான். ஓகே, பார்த்து வச்சுக்கோள். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கேட்டிருக்காங்க? 17th கொஷின். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸை காணணும். பார்த்தோன்னு என்ன தோணுது உனக்கு? பைத்தியமாக இருக்கா இல்லாட்டி பார்த்தோன்னு விட்டுட்டு ஓடணும்னு தோணுதா? மேக்ஸை தோணுன்னா ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்கு அப்போ உனக்கு. பேரிடு ஃபஸ்ட்டா. ABCD EF பேரிடு தெரியாடி உடனே விட்டுட்டு ஓடும் மேக்ஸை. இல்லை பேரிட்டிங்கண்டா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுமெண்டா, இப்போ உங்களுக்கு 20 தெரியும். ஸோ தட் இந்த முக்கோணியை சால்வ் பண்ணுறதுக்கான வேஸை நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த முக்கோணி எடுங்க, இந்த முக்கோணியை மட்டும். எந்த முக்கோணி? முக்கோணி AFE, அதில் நீட்டப்பட்ட கோடு. ஸோ இது 2 கோணங்கள் தானே. இது எக்ஸ், இது 20. இப்போ இது தெரிஞ்சால் என்ன கண்டுபிடிக்கலாம்? இது இது 2 கூட்டுத்தொகை, புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களில் கூட்டுத்தொகை ஒரு முக்கோணத்திருந்த. ஸோ தட் இது தெரிஞ்சால், இந்த கோணம் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம்? எக்ஸை கண்டுபிடிக்கலாம் தானே ஈஸியாக. ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வாங்க, இந்த முக்கோணியை மட்டும் விடுங்க. இந்த முக்கோணியை என்னது? EFDBC என்ன போட்டிருக்கான்றது குறியா? என்ன போட்டிருக்காங்க குறி. ஸோ உங்களுக்கு தெரியுமா அப்பு, நடுப்புள்ளி தேற்றம் ஒரு பாடம். அந்த பாடத்தில் 2 தேற்றம் இருக்குது. நடுப்புள்ளி தேற்றம் அண்ட் தென் நடுப்புள்ளி தேற்றத்தின மறுதலை. நடுப்புள்ளி தேற்றம்ண்டா என்னது, நடுப்புள்ளி தேற்றம் மறுதலை என்றா என்னது அப்படின்றதுக்கான டெஃபினிஷனை புக்கில் போய் பாரு. ஆல்ரைட், பட் நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. என்னென்னா, ஒரு முக்கோணி, ஒரு நடுப்புள்ளி தேற்றம். இதான் நடுப்புள்ளி தேற்றம் தான் இது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது நடுப்புள்ளி தேற்றம். ஒரு முக்கோணிண்ட ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியிலிருந்து இன்னொரு பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரைகிற கோடு 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும். அண்ட் தென் அந்த பக்கத்தின் நீளத்தில் அரைவாசியாக இருக்கும். இது என்னது? ஸோ தட் இது வச்சுக்கொள்ளும். இது 12 சென்டிமீட்டர்ண்டா. இது ஒரு முக்கோணி ABCDE. நடுப்புள்ளி தேற்றம் என்னது? ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்தின் மையத்திலிருந்து நடுப்புள்ளியிலிருந்து அடுத்த பக்கத்தின் இன்னொரு பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடு 3வது பக்கத்தின் நீளத்துக்கு அரைவாசியாகவும் அதுக்கு சமாந்தரமாகவும் இருக்கும். ஸோ தட் DE என்னவாக இருக்குமெண்டா ½ BC. ஸோ தட் 6 சென்டிமீட்டர்ன்னு இருக்கும். இது 12 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். அண்ட் தென் DE என்னவாக இருக்கும்? சமாந்தரம் BCயாக இருக்கும். இது நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை என்னென்னா, இந்த மாதிரி கொடுத்துருவான், இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துருவான். இதை வச்சு நாங்கள் என்ன எடுப்போம்டா, என்ன தரவு இருக்குது? ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளிக்கும் இன்னொரு பக்கத்தின் நடுப்புள்ளிக்கும் வரைகிற கோடு 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்குமெண்டா, அது நடுப்புள்ளி தேற்றம் மறுதலை. ஸோ தட் இதில் என்ன தரவு தந்திருக்கிறான்? ஒரு முக்கோணி இருக்குது, அந்த முக்கோணின்ற சரியாக நடுப்புள்ளிகளை இணைக்கிற மாதிரி 2 பக்கத்தின் நடுப்புள்ளி இணைக்கிற மாதிரி ஒரு கோடு இருக்குது. விச் மீன்ஸ் நடுப்புள்ளி தேற்றம் மறுதலை. அந்த கோடு 3வது பக்கத்துக்கு என்னவாக இருக்கும்னா சமாந்தரமாக இருக்கும். என்ன தேற்றம்? நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. சமாந்தரமாக இருக்கும். அதே மாதிரி என்னவாக இருக்கும்? நீளத்தில் அரைவாசியாக இருக்கும். ஸோ தட் BC இந்த அரைவாசி தான் என்ன வரும்? FD. இப்போ FD கேட்டில்லையே, நீளம் கேட்டிருக்கானா? இல்லை தானே? ஆல்ரைட், 100 தந்துருக்கான், அதான் போட மாட்டேன். ஓகே, 100 போட்டிருக்கிறான். ஆல்ரைட், சமாந்தரம் மட்டும் தெரியும். இப்போ வா அப்பு, இது சமாந்தரம் தானே? சமாந்தரம் தானே? இப்போ நான் உத்து கவனிக்கணுமா?
நடுப்புள்ளி தேற்றம் என்றா என்ன, நடுப்புள்ளி தேற்றம் மறுதலை என்றா என்ன எல்லாம் சொல்லி கிடக்கு. உனக்கு புரியாத மாதிரி இருந்தால் என்ன பண்ணும், ரீவைண்ட் பண்ணி பின்னுக்கால போய் பாரான். ஆல்ரைட். ஸோ தட் நான் ஒரு சில ஷேப்ஸ் சொல்லுவேன், அந்த ஷேப்ஸாக கவனத்தை வச்சுக்கொள். ஸோ பானா ஷேப்பில் இது ஒரு ஏபி, இது சிடின்னு இருந்தால், ஏடி வந்து இதுக்கு சமாந்தரமாக இருந்தால் இந்த கோணங்கள் எக்ஸ் ஒய்ன்னு இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 180 இருக்கும். ரீசன் என்னது, ரீசன் என்னதுண்டா ஏடி சமாந்தரம் பிசியாக இருக்குது. ஸோ தட் அப்படி இருக்குது. இது என்ன கோணங்கள், ரெண்டு கோணங்களில் கூட்டுத்தொகை 180னா நேய கோணமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா ஏடி சமாந்தரம் பிசி. இது வந்து பானா வடிவம், இது நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 நேய கோணங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு வடிவம் இருக்குது, ஜட் வடிவம் இருக்குது. இதெல்லாம் புக்கில் நோட்டை எழுதி வைக்கணும் படிக்கிற டைம். ஸோ தட் ஏபி வந்து சிடிக்கு சமனாக இருந்தால், ஏபி கோடு சிடிக்கு சமனாக இருந்தால் இந்த கோணமும் என்னவாக இருக்கும், எக்ஸும் ஒய்யும் சமனாக இருக்கும். என்ன ரீசன் என்றா ஒன்று விட்ட கோணம், இது என்னது நேய கோணம், இது ஒன்று விட்ட கோணம். இன்னொரு இது போட்டால் மட்டும் பத்தாது, ஒன்று விட்ட கோணம் என்று எழுதிட்டு செமிகோலன் போட்டு என்ன போடணும், ஏபி சிடிக்கு சமாந்தரமாக இருக்கபடியா தான் இது வந்து ஒன்று விட்ட கோணமாக அமையுது. பிகாஸ் தட் ஷேப் அப்போ தான் வரும். ஓகே, இது இன்னொரு ஷேப். கடைசி ஷேப் என்னென்னா எஃப் ஷேப். எஃப்ன்னு சொல்கிறது இதான எஃப் ஷேப். சிடிஇ எஃப் ஷேப்பில் ஏபியும் இடியும் சமாந்தரமாக இருந்தால் இந்த கோணங்கள் எக்ஸும் ஒய்யும் சமனாக இருக்கும். பிகாஸ் இது என்ன கோணம்னா ஒத்த கோணங்கள். எப்படி போடணும், ஒத்த கோணம் மட்டும் போட்டு காணுமோ, ஒத்த கோணம் மட்டும் போட்டு என்ன போடணும், செமிகோலன் போட்டு. எதனால் ஒத்த கோணங்கள் ஆகுதுண்டா ஏபி வந்து இடிக்கு சமாந்தரமாக இருக்கப்படியா. ஸோ தட் இப்போ இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது இல்லையா, இந்த ஒரு இது என்ன ஷேப், எஃப் தானே, இதை திருப்பி இருக்கா, அப்போது ஃப்ளிப் பண்ணியிருக்கா, இது எஃப் வடிவம் தானே, இது என்னவாக இருக்குது, சமாந்தரமாக இருக்குது. ஸோ இந்த கோணமும் என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும். ஸோ இந்த கோணம் என்னது 100, அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது 100ண்டா இது ஒரு முக்கோணின்ற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஸோ தட் என்ன சொல்லுவீங்க, அப்படி வந்தால் தெரியுமே, என்ன சொல்லுவீங்க, 100 பாகை ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 100 மைனஸ் 20 80 வரும். புரியுதா புரியலையா? என்ன ரீசன் போடுவதுக்கு, முக்கோணம் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களுக்கு கூட்டுதே சமன் போட்டீங்கன்னா சரி, சிம்பிள். இப்போ புரியுதா? இந்த கொஷன் செய்கிறப்ப என்னென்ன அடிஷனல் பாயிண்ட் சொன்னேன், பானா வடிவம், எஃப் வடிவம், ஜட் வடிவம் ப்ளஸ் புறக்கோணம், ஒரு முக்கோணின் புறக்கோணம் அகத்த எதிர்கோணங்களுக்கு கூட்டுதே சமன், நடுப்புள்ளி தேற்றம் மறுதலை சொல்லி கிடக்கு. ஸோ அடுத்து 18th கொஷன் என்னென்னா தாயத்தில் கொஷன். எக்ஸையும் வையும் காண சொல்லியிருக்கு. எக்ஸினதும் வையினதும் பெருமானத்தை காண்க. கொஷனை பார்த்துட்டீங்க தானே, பேப்பர் உண்ட பக்கத்தில் இருக்கணுமா. நான் இங்கே இதில் எடிட்டிங்கில் போகிறது அது பிரச்சனை இல்லை, எடிட்டில் நான் போடுவேன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் உண்ட கையில் பேப்பர் இருக்கணும், செஞ்ச ஆன்சர் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் உண்ட நிலைமை உனக்கு தெரியும். எவ்ரிடே ரைட். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கண்டா, ரெண்டு தாயங்களின் சமச்சீர் தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ரெண்டு தாயங்கள் உண்டு சமனாக இருக்கணுமெண்டா ஃபஸ்ட் திங் என்னென்னா தாயத்தின் வரிசைன்னு சொல்கிறது என்னது, தாயத்தின் வரிசைன்னு சொல்கிறது என்னதுண்டா, தாயத்தின் வரிசை தானே.
வரிசை எப்படி எழுதுவோம்டா நிறை தர நிரல். ஸோ நிறை என்று சொல்கிறது ரா. ஸோ இது வந்து நிறை. நிரல் என்று சொல்கிறது காலம். ஸோ இதில் உதாரணத்துக்கு 1 2 3 4 இருக்குது. இதில் XY PQ இருக்குண்டா இந்த ரெண்டு தாயங்களும் சமச்சீர் தன்மையில் இருக்குது, சமனாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா அது ரெண்டு வரிசையும் வந்து என்னவாக இருக்கணும், சமனாக இருக்கணும். ஸோ சொல்லுங்கள், இதை வச்சு தாயத்தின் வரிசையை சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன சொல்லணும், கிடை. ஸோ எத்தனை இருக்குது, எத்தனை மூலகங்கள் இருக்குது, 2 இருக்கா, 1 2 மூலகங்கள் இருக்குது. தர போடணும். எப்படி எழுதுறது, தர போட்டு தான் எழுதணுமா. நிலைக்குத்த எத்தனை மூலகங்கள் இருக்குது, நிரல்கள் எத்தனை இருக்குது, 2 நிரல்கள் இருக்குது. 1 2 நிறைகள் இருக்குது, 1 2 நிறைகள் இருக்குது. முதலாவது நிறை, ரெண்டாவது நிறை, முதலாவது நிரல், ரெண்டாவது நிரல். ஸோ தட் வரிசை 2க்கு 2, இதுவும் 2க்கு 2. சமச்சீர் தன்மை என்னென்னா 2 தாயங்கள் சமச்சீராக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்டா இந்த தாயத்தின் வரிசையும் இந்த தாயத்தின் வரிசையும் சமனாக இருக்கணும். அண்ட் தென் தாயத்தில் இருக்கிற மூலகங்கள் தான் இந்த 1 2 3 4 XY PQன்றதெல்லாம் தாயத்தின் மூலகங்கள். ஸோ தட் முதலாவது நிறையில் இருக்கிற இடது பக்கம் இருக்கிற தாயம், இந்த தாயத்திட முதலாவது நிறையில் இருக்கிற முதலாவது மூலகமும் இந்த தாயத்திட முதலாவது நிறையில் இருக்கிற முதலாவது மூலகமும் சமனாக இருக்கும். ஏன் சமனாக இருக்குன்னா இந்த 2 தாயங்களும் சமச்சீர் தன்மையில் இருக்குது, ப்ளஸ் அதோட வரிசை சமனாக இருக்குது. ஸோ தட் X வந்து 1 எடுக்கும், 2 வந்து Yஐ எடுக்கும், 3 வந்து Pஐ எடுக்கும், 4 வந்து Q. ஸோ இது பெருமானங்கள் என்ன இருக்கும்னா X பெருமானம் 1 2 3 4 வரும். ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாயம் இல்லை 2 தாயம் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த 2 தாயத்தையும் பெருக்கி ஒரு தாயம் ஆக்கி போட்டு அதை இது சமச்சீர் தன்மைக்கு பார்க்கணும். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த தாயத்தின் வரிசை என்னது, இந்த தாயத்தின் வரிசை 1 நிறை 2 நிறை. ஸோ நிறைகள் 2, நிரல்கள் 1 2 2. ஸோ இதில் எத்தனை, 2 நிறை, எத்தனை நிரல், 2 நிரல், 2 நிறை 2 நிரல். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா தாயத்தின் பெருக்கம். ஸோ தாயத்தின் பெருக்கத்துக்கான ஒரு வீடியோ வருது. ஸோ தட் பயப்பட வேண்டாம், இப்போ நான் டிரெக்டாக பெருக்கிறேன் தாயத்தை. ஸோ அதுக்கான கண்டிஷனை சொல்கிறேன், பட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிச்சயமாக வரும். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிச்சயமாக வரும். தாயத்தை பெருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் உண்டு, தாயத்தின் வரிசை அதெல்லாம் சொல்லுவோம் ஒருக்கா திரும்ப. 2 தாயத்தை பெருக்கணுமெண்டா 2 தாயத்தின் வரிசையிலையும் இப்போ இது AB, இது வந்து BAன்னு இருக்கணும். அதாவது 2 தாயத்தை பெருக்குறீங்கண்டா இப்போ A என்ற தாயத்தை, இது A என்ற தாயம், இது B என்ற தாயம், A Bயால் பெருக்குறீங்கண்டா A என்ற தாயத்தின் நிரலும் B என்ற தாயத்தின் நிறையும் சமனாக இருக்கணும். ஸோ தட் இது ரெண்டும் சமனாக இருந்தால் மட்டும்தான் பெருக்கலான்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளு. 2 தாயத்தை பெருக்குறீங்க, வரிசை எழுது, முதலாவது தாயத்தின் நிரலும் ரெண்டாவது தாயத்தின் நிறையும் சமனாக இருந்துச்சுண்டா பெருக்கலாம். ஸோ தட் இந்த தாயத்தை பெருக்கலாமா இல்லையா, பெருக்கலாம், பெருக்கி பார்ப்போம். ஸோ தாயத்தின் பெருக்கல் தெரிஞ்சவங்க மட்டும் இது செய், மற்றவனுக்கான ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக உனக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு வருதா இல்லையான்றது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன்னா வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்காக தான் இருக்குது, ஜாயின் பண்ணி விடண்டா. கேம் அடிக்கிற, வீடியோஸ் பார்க்குற, யூஸ்ஃபுல்லாக அதை செய்யறாப்போ. ஓகே, பெருக்கும். எப்படி பெருக்கணுமெண்டா நிறை இன்ட்டு நிரல்னு பெருக்கணும். ஸோ இந்த நிறையை இந்த நிரலால் பெருக்கணும். ஸோ அகெயின் திரும்ப இந்த நிறையை இந்த நிரலால் பெருக்கணும், இதை இதால் பெருக்கணும். அண்ட் தென் திரும்ப இதை வந்து இதால் பெருக்கணும். அண்ட் தென் இதை இதால் பெருக்கணும். அண்ட் தென் திரும்ப இதை இதால் பெருக்கணும். 0 3 1 -2 அண்ட் தென் 0 3 திரும்ப எதால் பெருக்கணும், 3 1ஆல் பெருக்கணும். சாரியடா, பெருக்கணும் என்ன வரும்,
கருத்துரை பெருக்கணும் என்ன வரும்? ஸோ இடம் காணாது. ஸோ தட் நான் பெருக்குனதை இங்கே ஓகே பெருக்குனா என்ன வரும்ன்றதை நான் இங்கே போடுறேன்னா இதை கவனித்து வச்சுக்கொள்ள, இதை எழுதி வச்சுக்கொள்ளலாம். பெருக்குனா என்ன வரும்? ஸோ இங்கே போட வேண்டியதை நான் இங்கே போடுறேன்னா ஸோ தட் ஃபஸ்ட்டு எப்படி பெருக்கணும்னா இதே தான் பெருக்கணும், இதே தான் பெருக்கி கூட்டணும், கூட்டி ஒரு பெருமானத்தை போடணும். 2ஆல் உண்டை பெருங்கினீங்கன்னா 2 கூட்டணும், இதோட -1 -2 ஒரே குறிய பெருக்கினீங்கன்னா பெருக்கப்பட்டு ப்ளஸ் வரும். 1 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 4 வரும். அண்ட் தென் இதால் இதை பெருக்கணும், அப்புறம் கூட்டணும், இதால் இதை பெருக்கிறதோட இதை 2ஆல் 3 பெருக்கினீங்கன்னா 6 -1ஓட 1 பெருக்கினீங்கன்னா -1ஓட 1 பெருக்கினீங்கன்னா -1 தான் வரும். பிகாஸ் வேறுபட்ட குறியை பெருக்கிறீண்டா மைனஸ் தான் வரும். ஸோ தட் 6 -1 ஸோ 6 ப்ளஸ் போட்டு -1 வரும். இப்போ என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 5 வரும். இங்கே 5 வரும், 5 வரும். ஆல்ரைட். அண்ட் தென் இது என்ன வரும்? 0 ஒன்றால் பெருக்கினா 0, 3 -1 பெருக்கினீங்கன்னா -6 வரும். அண்ட் தென் இதை 3ஆல் பெருக்கு 0 3ஆல் பெருக்கினா 0, 3 1ஆல் பெருக்கினா 3, ஸோ 3 வரும். ஆல்ரைட். பெருக்கி எடுத்துகிட்ட ஆன்சரை. ஸோ புரியாட்டி என்ன பண்ணணும்? ரீவைண்ட் பண்ணி எழுதி வச்சுட்டு பாரப்போ புரியுமா? ஸோ இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? இதுக்கான பெருக்கலுக்கான ஆன்சர் தான் இது. ஓகே. இப்போ இந்த தாயம் 4 5 -6 3ன்ற தாயம் எதுக்கு சமனாக இருக்கும்? இந்த எக்ஸ் y -6 3 தாயத்தின் சமதன்மை. ஸோ தட் முதலாவது நிறையில் இருக்கிற முதலாவது மூலகமும் இந்த தாயத்தின் முதலாவது நிறையில் இருக்கிற முதலாவது மூலகமும் சமனாக இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும், y வந்து 5ஆக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் சமனாக வருது பாத்தி. ஸோ இதை செஞ்சது சரி. இப்படி போடுறது. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்க்குற கொஸ்டின் என்னென்னா 19வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உருவில் உள்ள வட்டத்தின் மையம் O ஆகும். தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப OCBயை காண்க. OCBயை காண சொல்லியிருக்காங்க. OCB = வட்டன்றது தான் கொஸ்டின். ஸோ உடனே என்ன பண்ணுவானுங்கண்டா ஆக்கள் உடனே ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவானுண்டா ஓகே வட்டத்தின் துண்டம் இருக்குது. ஸோ வட்டத்தின் துண்ட கோணங்கள் சமன் தானே. ஸோ இது 50 50 போடுவான். அடி வெளுப்பான். ஏண்டா வட்டத்தின் துண்ட கோணம் சொல்கிறது என்னது? ஒரு துண்டமண்டா வட்டத்தின் மீது ஒரு புள்ளியில் வந்து கோணத்தை அமைக்கணும். இப்படி அமைச்சா மட்டும்தான் வரும். ஸோ தட் இது இங்கே பாருங்கள், இது மையத்தில் அமைச்சிருக்கு, வட்டத்தின் மீது இருக்கா 50 ஒரு மயக்கத்தில் போடுவான். இப்படி வந்தால் மட்டும்தான் சமன். இது இதுக்கு சமன், XYக்கு சமன். இப்படி வராமல் இப்படி இருந்ததுண்டா எக்ஸும் ஜட்டும் சமன் இல்லை. கவனிச்சுக்கோள். ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன செய்யலாமாண்டா இதில் ஏபி என்று சொல்கிறது என்னது? ஸோ தட் குறித்து வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு. அப்போ குறித்து வச்சுக்கொள்ளலாம். தேவையில்லாத தரவுகளை தூக்கி வீசி போடுவோம். பிரம்மையில் செய்கிறது இல்லை கொஷின். ஸோ தட் வட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் கீர்னண்டா இதுக்கு பேர் என்னென்னா வட்டத்தின் நான் சொல்லுவாங்க. ஸோ தட் இங்கே ஏபி என்று சொல்கிறது என்னது? வட்டத்தின் நான். ஏபி வந்து வட்டத்தின் நான். ஸோ தட் இன்னொரு தியரம் ஒன்று இருக்குது என்னென்னா வட்டத்தின் இது ஒரு நான் தானே, இது ஒரு ஏபி என்ற நான். ஓகேயா? வட்டத்தின் மையம் O. வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைஞ்சிங்கண்டா அந்த கோடு அந்த நான் இருசம கூறிடும். இருசம கூட்டு என்ன அர்த்தம்? இதுவும் சமனாக இருக்கும். பட் இந்த கொஷனில் இங்கே 90 பாகன்னு தராமல் என்ன சொல்லியிருக்கானாண்டா இந்த நான் இருசம கூடிட்டுருக்கு இந்த கோடு, விச் மீன்ஸ் இது 92 வரும். கிளியர் தானே? இது 90 இதுவும் 90. ஏண்டா குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம்ண்டா என்னது? இதுக்கு சமனாக இருக்கும் எக்ஸ். ஸோ எக்ஸ் = y. என்னது? குத்து எதிர் கோணம் 90. அந்த இன்னொரு லா ஒன்று இருக்குது என்னென்னா
ஒரு வட்டத்தின் துண்ட கோணமும் ஓகே அண்ட் தென் வட்டத்தின் துண்ட கோணம் உண்டு எக்ஸ் அண்ட் வைப்போம் அண்ட் தென் அதே வில் இந்த வில் வந்து வட்டத்தின் பரிதி தானே சொல்கிறது இதுக்கு வட்டத்தின் அதாவது இதே வில்லாம் அதே வில் என்ன செய்யுதுண்டா வட்டத்தின் மையத்தோடு ஒரு கோணம் அமைக்குது அது வந்து வை இன்னொரு வரைகிறேன் நான் அதை கொஞ்சம் தெளிவாக வரைகிறேன் இந்த வட்டம் தேவையில்லை தான் இவ்வளோ பெருசா வட்டம் மட்டும் தெரியும் தானே உனக்கு வட்டம் மட்டும் தெரியும் தானே ஸோ என்ன தியரம்ண்டா வட்டத்தின் துண்ட கோணம் இது வந்து என்ன சொல்கிறது வட்டத்தின் துண்ட கோணம் தானே இந்த கோணம் இது என்னென்று சொல்லுவோம் எக்ஸ்எண்டு வைக்கிறேன்னா நான் எக்ஸ்எண்டு வைக்கிறேன் அதே வட்டத்தின் மையம் வந்து இங்கே இருக்குது இதே வில் வந்து வட்டத்தின் மையத்தில் அமைக்கிற கோணம் இதே வில் துண்ட கோணமும் அமைக்குது வட்டத்தின் மையத்தில் ஒரு கோணம் அமைக்குது அது வந்து வை ஸோ இந்த எக்ஸுக்கும் வைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்போது என்னென்னா வை வந்து எக்ஸ் வந்து எக்ஸின் பாகை வந்து வையின் பாகைண்ட அரைவாசி ஆல்ரைட் குறித்து வச்சுக்கொள்ள இது ஒரு ரீவைன் பண்ணி பாரு புரியலாட்டி எக்ஸ் வந்து வட்ட துண்ட கோணம் மட்டும் வட்டத்தின் பரிதியில் அமைக்கிற இந்த கோணத்தின் பருமண்ட அரைவாசியாக இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு வருவோம் இந்த கொஷனில் இந்த வில் இருக்கு இல்லையா இந்த வில்லால் பரிதியில் ஒரு கோணம் அமைக்குது அது 50 வட்ட துண்ட கோணம் ஒன்று இருக்குது அது இந்த வட்ட துண்ட கோணம் வந்து வைப்போம் இது வந்து என்னவாக இருக்கும் அப்போ இதுண்ட அரைவாசியாக இருக்கும் அப்போ இது வந்து 25 பாகை அது 25 பாகை தெரிஞ்சிட்டேன்டா முக்கோணம் இப்படி தானே இருக்குது இது வந்து குத்தெதிர் கோணத்தினால் 90 இது 25 பாகை தியரி சொல்லிட்டேன் இதான கேள்வி இது எக்ஸ் அண்ட் ஒய் இதான கேள்வி இது சி ஸோ தட் பி ஸோ இதான கேள்வி ஓசிபி ஸோ தட் இந்த முக்கோணம் எடுத்தீங்கன்னா இது எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ தட் எக்ஸ் ப்ளஸ் 25 plus 90 is equal to 180 so x is equal to 180 minus 115 so that is 65 வந்து வரும் 65 வரும் ஆகவே x சமன் 65 இதில் என்னென்ன கவனிக்கணும் சில பேர் ஃபைனல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் குறிச்சிட்டு மொத்தமாக 2 மார்க்ஸ் அப்படி இல்லை சார் எனக்கு ஃபைனல் ஆன்சர் கொடுக்க முடியாமல் போயிட்டேன்டா பட் நான் ஒரு சில விஷயம் குறிச்சிருக்கேன் இதில் 92 குறிச்சிருக்கிறேன் 25 போட்டிருக்கேன்டா அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுப்பான் ஸோ தட் அதையாவது குறித்தது மட்டும் இல்லை செய்யணும் அப்போ செய்கிறதுக்கு தானே நாங்கள் அந்த கொஷன்லாம் படிக்கிறோம் ஆல்ரைட் ஒரு இலகுவான கொஷன் பட் நிறைய தியரம்ஸ் இருக்குது ஸோ என்ன கொஷன் வெண்வரி படத்தில் உள்ள தகவலுக்கு ஏற்ப தொடை ஏ டேஷ் ஒன்றிப்பு பி டேஷை அதன் மூலகங்களின் சார்பில் எழுதுக அதாவது ஒரு தொடை இருக்கண்டா இப்போ ஏண்ட மூலகங்கள் என்ன வரும் ஏண்ட மூலகங்கள்னால் இந்த ஏண்ட வட்டத்தில் 1 2 4 இது ஏண்ட மூலகங்கள் பீண்ட மூலகங்கள் என்ன வரும் 1 2 3 வரும் ஸோ ஏ டேஷ் என்று சொல்கிறது என்னென்னா இந்த ஏண்ட வட்டத்தை தவிர்ந்த வெளியே இருக்க பகுதி ஸோ தட் ஏ டேஷில் என்ன வரும் ஏண்ட வட்டத்துக்கு வெளியே இருக்க பகுதி 3,5 பி டேஷ் என்று சொல்கிறது என்னது பீண்ட வட்டத்தை தாண்டி வெளியே இருக்க பகுதி 4,5 ஸோ என்ன கேட்குறான் ஒன்றிப்புன்னு சொல்கிறது என்னது ஏ டேஷ்லேயும் பி டேஷ்லேயும் இருக்கிற எல்லா மூலகங்களையும் எழுதணும் ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஏ டேஷ் ஒன்றிப்பு பி டேஷ் என்றால் ரெண்டுலேயும் இருக்க எல்லா மூலகங்களும் என்னென்ன மூலகங்கள் இருக்குது 3 இருக்குது 5 இருக்குது 4 இருக்குது ஸோ திரும்ப 5 போட தேவையில்லை பிகாஸ் ஆல்ரெடி 5 போட்டோம் ஸோ என்னென்ன மூலகங்கள் இருக்குது இதான் மூலகங்கள் இதான் ஆன்சர் ஸோ மிகவும் ஈஸியான ஒரு கொஷன் போட்டிங்கன்னா சரி ஆல்ரைட் இதானா குறித்து வச்சுக்கோள் முதல் உறுப்பு 8 ஆகவும் பொது விகிதம் 2 ஆகவும் உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியில் 7ஆம் உறுப்பை 2இன் வலுவாக தருக ஸோ தட் ஒரு பெருக்கல் விருத்தின் 21st கொஷன்
ஒரு பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பு காண்றதுக்கான ஈக்குவேஷன் என்னது? Tn is equal to a into r n minus 1. ஸோ இதில் a என்று சொல்கிறது முதலாம் உறுப்பு, r என்று சொல்கிறது பொது விகிதம், பொது வித்தியாசம் என்று சொல்கிறது என்னென்றா அது கூட்டல் விதத்தில் வர்றது. ஸோ தட் n என்று சொல்கிறது எத்தனையாம். ஸோ தட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? முதலாம் உறுப்பு a வந்து 8 which means ஏன்றதும் இதில் ஒன்று போட்டால் வர்றதும் என்னது? T1ம் ஏயும் உண்டு. ஸோ தட் T1 is equal to 8. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், இது ரெண்டுமே சமன், ரெண்டுமே T1 is equal to a. ஓகே, அண்ட் தென் பொது விகிதம் R என்னவா இருக்காம்? பொது விகிதம் 2ஆகவும் முதலாம் உறுப்பு வந்து 8ஆகவும் இருக்காம். இதில் விருத்தின் 7ஆம் உறுப்பு. ஸோ தட் என்ன கேட்குறாங்க? T7 கேட்குறாங்க. T7 கேட்டால் என்ன செய்யணும்? இதில் எண்ணுக்கு பதிலாக என்ன வரணும்? A7 போடணும். ஸோ தட் N7 7ஆக T7. ஸோ தட் முதலாம் உறுப்பு 8. ஸோ R என்ன வரும்? 2. ஸோ 7 N-1 என்று சொல்கிறது என்னது? 7 - 1 என்ன வரும்? 6 வரும். 6. ஸோ 2 வலுவாக தரணும். அதாவது 8ன்றது 2 வலுவாக தரணும். என்ன செய்யணும்? 8 வந்து 2ஆல் பிரித்து பாரு, 4ஆக பிரித்தல்ல 4. ஸோ 2 தர 2 தர 2 போனால் கிரேட் 6ஆக போகுது. 2 2 3 ஸோ தட் T7 என்று சொல்கிறது 8க்கு பதிலாக 2 3 போடலாம். அண்ட் தென் 6க்கு இது அதை அப்படியே போடுறோம், 2 6. ஸோ சுட்டி விதி என்னென்னா அடிகள் சமனாயின் அடுக்குகள் கூட்டப்படும். ஸோ தட் அடிகள் சமன், அப்போ அடுக்குகள் கூட்டப்பட்டால் என்ன வரும்? 3 + 6 2 9 வரும். ஸோ 7ஆம் உறுப்பை வந்து 2 வலுவாக கொடுத்துட்டோமா இல்லையா? கொடுத்துட்டோம். சிம்பிள் கொஷனா. 22வது 0,8 2,4 எனும் புள்ளிகள் ஊடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. ஸோ படித்திறன் என்று சொல்கிறது படித்திறன் M என்று போடுவாங்க, இல்லாட்டி கிரேடியன்ட் G என்று போடுவாங்க. மோஸ்ட்லி M தான் போடுறது. என்னென்னு சொல்கிறது? வையால் குருண்ட வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் குருண்ட வித்தியாசம். ஸோ இதில் வந்து இப்படி கொடுத்தாண்டா இதில் ஃபஸ்ட்டாக தரது வந்து எக்ஸால் கூறு, அடுத்ததாக தரது வையால் கூறு. ஸோ தட் இதில் எது எக்ஸால் கூறு? இந்த 0,8 வந்து இது எக்ஸால் கூறு, இது வையால் கூறு. 2,4 வந்து இது எக்ஸால் கூறு, இது வையால் கூறு. வையால் கூறுன்ற வித்தியாசம் படித்திறன், அதானே படித்திறன் M. ஸோ தட் படித்திறனுக்கான ஈக்குவேஷன் என்னது? வையால் கூறுன்ற வித்தியாசம். ஸோ எதுலேருந்து வேணாலும் கழிக்கலாம். ஸோ 4லேருந்து நீங்கள் 8 கழிங்க, 4லேருந்து 8 வையால் கொண்டு வித்தியாசம் தானே, 8 கழிங்க. அண்ட் தென் 2லேருந்து இதிலேருந்து இதை கழிச்சா இதிலேருந்து இதை கழிக்கணுமா? இதிலேருந்து இதை கழிக்கிறது இல்லை. ஓகே, அப்புறம் 2லேருந்து 0 கழி. ஸோ -4 கீழ் 2 -2 படித்திறன் -2. ஆல்ரைட், ஈஸி விஷயம். படித்திறனுக்கான ஈக்குவேஷன் என்னது? படித்திறன் சமன் வையால் குரண்டு வித்தியாசத்தின் எக்ஸால் குரண்ட வித்தியாசம். வையால் கூட கண்டுபிடி, எக்ஸால் கூட கண்டுபிடி, வித்தியாசத்தை போட்டேன்னா படித்திறன் வரும். அடுத்து 23வது கொஸ்டின். ஏர்வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள ஒரு பந்தியில் தரவு தொகுதியின் முதற்காலனை 7ஆம் தானத்தில் உள்ளது. இப்பந்தியில் உள்ள தரவுகளின் எண்ணிக்கை, அதாவது முதலாம் காலனை என்று சொல்கிறது Q1 என்று சொல்கிறது முதலாம் காலனை. ஓகே, முதலாம் காலனை என்று சொல்கிறது என்னது? Q1. ஸோ Q1க்கான ஈக்குவேஷன் என்னென்னா n+1/4. என்று சொல்கிறது பந்தியில், அதாவது தரவுகளின் மொத்த எண்ணிக்கை. அதாவது இப்போ 1 2 3 4 50 தரவுகள் இருக்கண்டா, சரி இல்லை 50 தரவுகள் இருக்கண்டா, என்னன்னு சொல்கிறது இல்லை 50 மொத்த தரவுகள் எத்தனை இருக்குது? 50 தரவுகள் இருக்குது. அப்போ என்ன 50. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தரவுகளின் எண்ணிக்கை இந்த பந்தியில் எத்தனை மொத்த தரவுன்னு தான் கேட்குறான். ஸோ என்ன தான் கண்டுபிடிக்கணும். ஸோ முதலாம் காலனைன்னு சொல்கிறது, முதலாம் காலனை 7ஆம் தானத்தில் இருக்கண்டா, முதலாம் காலனை Q1 சொல்கிறது 7. ஸோ தட் Q1 இங்கே என்னென்னு தந்திருக்கான்? 7ன்னு தந்திருக்கான். ஸோ தட் 7 இஸ் ஈக்குவல் டு n+1/4. இதை எழுவாய் மாற்றுறது ஈஸி தான். இது எழுவாய் மாற்றமா? இது வந்து பெருக்கல் கூட இல்லை. ஸோ n+1 வச்சுக்கொண்டு
இது இந்த பக்கம் கொண்டு போனோம்னா பெருக்கப்படும். n+1 is equal to 28. எண்ணை வச்சுக்கொண்டு 28லேருந்து 1 கழிக்கணும். இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகும். அப்போ 27. அடுத்து என்னதுண்டா சுருக்குக கொஷன். இதெல்லாம் ஒரு கொஷனாடா அப்போ. ஸோ இது என்னென்னா பிரித்தலாக இருந்தால் பெருக்கலாக மாற்றணுமெண்டா பெருக்கலாக மாற்றினீங்கன்னா தலைகீழ் ஆகும். ஸோ தட் இதில் என்ன ஆகும், 3 கீழே சமன் போட்டு 3 கீழே 10b பிரித்தலை பெருக்கலாக்குறீங்கன்னா தலைகீழ் ஆகும். இந்த கோவை தலைகீழான என்ன ஆகும், 5b கீழ் 9 என்று வரும். ஸோ பியும் வெட்டுப்படும். 5ஆல் 10 வெட்டினீங்கன்னா 2. ஸோ இது 1 இது 2 தரம். ஸோ தட் இது 3 தரம் சாரி. ஸோ ஏ இருக்கு மேலே மிச்சமாக, கீழே வந்து 2 தரம் 3 6. இதுக்கு தான் ஆன்சர். ஓகே ஆல்ரைட். லாஸ்ட் அண்ட் தி ஃபைனல் கொஷின். ஸோ தரப்பட்டுள்ள உருவில் ஏபிசிடி ஒரு இணையகரமாகும். ஏ பி சி டி ஆகிய 4 புள்ளிகளும் வட்டத்தின் மீது உள்ளன. தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப இசிடியின் பருமனை காண்க. ஓகே இசிடியை காண சொல்கிறான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிஇ ஒரு ஏபிசிஇ ஒரு இணையகரம். இணையகரத்தின் பண்புகள் என்னது, இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். ஸோ தட் இதுவும் சமனாக இருக்கும். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் இருந்தால் அது இணைச்சமெண்டா அது என்னது, வட்டநாட்பக்கல். வட்டநாட்பக்கல்ல இருக்கிற இது அப்போ வந்து ஏபிசிடி என்னது, ஏபிசிடி ஒரு என்னது வட்ட நாட்பக்கல். ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல். ஸோ தட் வட்ட நாட்பக்கலில் எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை என்னது, இந்த கோணமும் இந்த கோணத்தின் இது எக்ஸ்ண்டா இது வையண்டா எக்ஸ் + y = என்னது 180 கொடுத்துருக்குறான். இது 100 கொடுத்துருக்குறான். ஓகே அப்போ 100 + x = 180. ஏண்டா ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள அடுத்துள்ள கோணங்கள் கூட்டுத்தொகை 180. ஸோ 100 + x. ஸோ எக்ஸ் என்ன வரும், கழிச்சிங்கண்டா டிரெக்டாக போடலாம் 80 வரும். எக்ஸ் என்பதுண்டா y என்ன வரும், ஸோ எக்ஸ் என்பதுண்டா y என்ன வரும் 180 - x என்று வரும். ஸோ தட் இதுக்கு பதில் என்னத்தை போடுவீங்க, எக்ஸுக்கு பதில் என்னத்தை போடுவீங்க 80 போடுவீங்க. போட்டிங்கண்டா 100 வரும். ஸோ y என்று சொல்கிறது இந்த முழுக்கோணமுமா, இந்த முழுக்கோணமும் என்னது, இந்த முழுக்கோணமும் என்னது 80. இதில் கேட்டிருக்கிறது என்னது எங்கள்கிட்ட இந்த கோணம், இந்த முழுக்கோணமும் தான் 80. ஸோ இந்த முழுக்கோணமும் என்னது 80. ஓகே அண்ட் தென் இந்த எக்ஸ் தெரியும். எக்ஸ்ன்றது இந்த இசிபி + x = என்னது, எதிர்கோணங்கள் என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும். ரெண்டுமே என்னவாக இருக்கும், எக்ஸும் இசிபியும் சமன். ஏண்டா அது ஒரு இணையகரம். இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். எக்ஸும் இந்த கோணமும் சமனாக இருக்கும். அதாவது இந்த கோணமும் சமனாக இருக்கும். ஸோ தட் இது என்னவாக இருக்கும் 80 இருக்கும். இது 80 இருக்கும். இந்த y வந்து 100. சாரி முதல்ல போட்டேன். இந்த y வந்து 100. ஸோ இது வந்து 80, இது 80, இது ஃபுல்லாக 100. இது என்ன வரும், என்னது ஸோ இது வந்து 80, இது ஃபுல்லாக வந்து 100. ஸோ அப்போ இது என்ன வரும் 20 வரும். எப்படி 100 - 80 = 20. இந்த 20 தான் என்னது இசிடி. ஸோ இப்படி தான் முடியும். ஸோ ஆல்டே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ 2018 வந்திருக்க பாஸ் பேப்பரோட பார்ட் 1 செக்ஷன் A 25 ஸ்மால் கொஷின்ஸ் முடிச்சிருக்கிறோம். ஸோ தட் அடுத்த பார்ட்டில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, அதில் சொல்லியிருந்த மாதிரி தொடைகள் அண்ட் தென் அதுக்கடுத்து இருக்கிற விஷயம் என்னென்னா தாயங்கள்.
ஸோ இந்த ரெண்டுலேயும் இருக்கிற சில பேசிக்கான தியரிஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் ஒரு சில கொஷின்ஸ் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் செய்ய போகிற பாஸ் பேப்பர் என்னென்னா 2019 வந்து இருக்கிற பார்ட் 1 வந்து இருக்கிற 25 கொஷின்ஸ் செஞ்சுட்டு 20க்கு போவோம். 20லேயும் 25 கொஷின்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா அதில் இருக்கிற பார்ட் 1 இருக்கிற செக்ஷன் பியில் இருக்கிற கொஷின்ஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆல்ரைட், ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் until then, bye from Master Kuhan.